வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். ரவா கிச்சடி எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அருமையான ரவா கிச்சடி ஒரு சரியான முழு சதவிகிதமான ஒரு உணவா இருக்கும் இது. ஏன்னா இதுல ரவை இருக்கு, காய்கறிகள் இருக்கு, அதே சமயத்துல எல்லாத்தையும் போட்டாலும் ரொம்ப சீக்கிரமா நொடியில சுலபமா தயார் பண்ணக்கூடிய இந்த ரவா கிச்சடியை எப்படி பண்றது இப்ப பார்க்கலாம். ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், 4 டம்ளர் தண்ணீர், சுவைக்கேற்ப உப்பு, 3 தேக்கரண்டி எண்ணெய், 1 கப் ரவை, 3/4 கப் பொடியாக அரிந்த வெங்காயம், 3/4 கப் பொடியாக அரிந்த தக்காளி, சிறிதளவு கொத்தமல்லி இலைகள், பட்டை மற்றும் கிராம்பு, 1 தேக்கரண்டி சோம்பு அல்லது பெருஞ்சீரகம், சிறிதளவு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய் மற்றும் சிறிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது, எலுமிச்சை பழத்தின் சாறு, 1 எலுமிச்சை பழத்தின் சாறு, 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் கேரட் பொடியாக அரிந்தது. இந்த ரவா கிச்சடி பத்தி தவறான சில கருத்துக்கள் இருக்கு. அதாவது அதுல நிறைய எண்ணெய் ஊத்தினாதான் அது ரொம்ப மிருதுவா இருக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது அப்படி இல்லை. நம்ம ரவையை நல்லா வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் ஒரு எண்ணெயே போடாம ஆனா சிறு அல்லது மிதமான தீயில வச்சு அந்த ரவையின் நிறம் மாறுற வரைக்கும் லேசா வறுக்கணும். அப்படி வறுத்துட்டு நம்ம அந்த ரவையை உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா அதுக்கு நிறைய எண்ணெய் தேவை இருக்காது. எப்படி நம்ம சுவையான கிச்சடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை சூடாக்கிக்கோங்க. அதில் நம்ம எந்த எண்ணெயும் ஊற்ற போறது இல்லை. இப்போ நேரடியா அப்படியே நம்ம ரவையை போட்டு வறுக்க போறோம். நம்ம மிதமான தீயில வச்சிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் லேசா வறுபட்டு ஒரு நிறம் மாற்றம் வேணுன்றதுக்காக மிதமான தீயில வச்சு கொஞ்சம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதில் லேசான ஒரு நிறம் மாற்றம் தெரியுது. லேசா நிறம் மாறி இருக்கு. இப்போ ரவையின் வறுபட்ட மணமும் நம்மளுக்கு வருது. இது சரியான பக்குவம். இப்போ நம்ம இது கூட ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெயை சேர்க்க போறோம். 1 தேக்கரண்டி எண்ணெய். நல்லா இந்த எண்ணெயை இப்படி லேசா வறுபடுற மாதிரியே கலந்து விட்டுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், முழு ரவைக்கும் அந்த எண்ணெய் பரவணும். இப்போ பார்த்தீங்களா, ரவையில் நல்லா எண்ணெய் பறந்துருக்கு. இப்படி எண்ணெய் படர்ந்த இந்த ரவையை எடுத்து வச்சுட்டு நம்ம காய்கறிகளை வேக வைக்கலாம். இப்போ நம்ம ரவையை எடுத்துட்டதுக்கு அப்புறமா அதே சட்டியை வச்சு 2 தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றிடலாம். பட்டை சோம்பு சேர்த்துடலாம், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, அரிந்த வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறத துரிதப்படுத்துறதுக்காக நம்ம உப்பை சேர்த்துடலாம். இப்போ பொடியாக அரிந்த பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதனுடைய நிறத்தில் ஒரு மாற்றம் தெரியுது. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியும் லேசாக வதங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துடலாம். நல்லா இப்படி கலந்து விடுங்க. அதாவது எல்லா காய்கறிகளும் முதல்ல வதங்கணும். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இது செய்யும் போது நீங்கள் உபயோகப்படுத்துகிற பாத்திரத்துக்கு நல்ல ஒரு மூடி போட்ட பாத்திரமா இருக்கணும். அப்போதான் இந்த காய்கறிகளை நல்லா இப்படி வதக்கி விட்ட உடனே சிறு தீயில வச்சு மூடி வச்சு இதுலயே இதை வேக வைக்க போறோம். இப்போ சரியா 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காய்கறிகள் பாதி வெந்திருக்கு. நம்ம தண்ணியே சேர்க்கல, நல்லா வதக்கி இருக்கோம். வதக்கிட்டு தக்காளியிலிருந்து வந்த ஈரப்பதமும் வெங்காயத்திலிருந்து வந்த ஈரப்பதமும் சேர்ந்து இந்த காய் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம ரவைக்கு சொன்ன தேவையான அளவு 4 டம்ளர் தண்ணீரை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்துட்டு நம்ம வெங்காயம் போடும்போதே கொஞ்சம் போட்டுட்டோம். அதனால உங்கள் சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடிட்டு
தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல உங்களுடைய அடுப்பு அல்லது தீயை வந்து சிறு தீ அல்லது மிதமான தீக்கு மாத்திடுங்க. ஏன்னா இது நல்லா கொதிக்கும் போது நம்மளோட ரவையை இப்போ சேர்க்க போறோம். இந்த ரவையை சேர்க்கும் போது நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற தண்ணீர் வந்து கொப்பளங்களா நம்ம மேல தெறிக்கும். அதனால உடனே ரவையை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ இதை ஒரு நிமிஷம் அந்த மாதிரி விட்டுருங்க. இந்த ரவை வந்து கொஞ்சம் அதுக்குள்ளார பரவி நிக்கட்டும். இப்போ ஒரு நிமிடத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம். இப்ப பாத்தீங்களா, அங்கங்க ரவை வந்து அடியில போயிருக்கு. இப்ப நல்லா மெதுவா ஒரு அழுத்தம் கொடுத்து இதை கலரி விடலாம். நீங்க பயப்படவே வேண்டாம். நம்ம நல்லா வறுத்திருக்கோம். கடைசியா அதுல நல்லா எண்ணெயை வேற பரப்பி இருக்கிறதுனால இது கட்டிகள் தட்டாது. இந்த முறையை நீங்க இதே மாதிரி பின்பற்றினீங்கன்னா நிச்சயமா கட்டி தட்டாம அருமையான கிச்சடி தயாராகும். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். இப்ப இதை மூடி சிறு தீயில 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. பாத்தீங்களா, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிடுச்சு. ரவை நல்லா வெந்திருக்கு. இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மிருதுவான கிச்சடி தயாரா இருக்கும். கொத்தமல்லி இலைகளை வைத்து தூவிட்டு பரிமாறிடலாம். நம்ம கையில அருமையான சுவையான கிச்சடி தயாரா இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த சுவையான சுலபமான கிச்சடி எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? இது ரொம்ப சீக்கிரமா நம்ம தயார் பண்ணிட்டோம் இல்லைங்களா? காய்கறிகள்லாம் போட்டிருக்கு, ரவையில இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இது எண்ணெயும் அதிகமா சேர்க்கல, சுவையான அதே நேரத்துல மிருதுவான இந்த கிச்சடியை செய்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை டு பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு யூடியூபின் இலவச சேவை. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosetopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.